Good morning, ladies and gentlemen. This is your Captain Anthony, speaking from the flight deck. On behalf of the entire Comforter Air crew, it's our pleasure to welcome you aboard Flight 8489 with direct service to Chennai. Our dedicated cabin crew is here to ensure your flight is not only safe, but comfortable and enjoyable. Sit back, relax, and enjoy the flight. Once again, welcome aboard. Hello, sir. Welcome aboard. Thank you. Hi. Welcome aboard. Excuse me, sir. Sir, please ensure you wear your seat belt properly for your safety. Yeah, sure. Thank you. Thank you. வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு. நினச்சி கூட பார்க்காத எதிர்பாராத நல்ல விஷயம் நடந்த என்னோட கதை இல்லை எங்கள் கதை 1995. ஐயா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஆனால் எனக்கு அந்த சந்தோஷம் வளர வளர இல்லை. எதுக்கு பிறந்தோன்னு யோசித்ததை விட இவருக்கு ஏன் பையனாக பிறந்தோன்னு யோசித்தது தான் அதிகம். நான் ஸ்கூல் படிக்கிறப்போ. Okay students, let's learn about addition and subtraction. Okay, notebooks எல்லாம் எடுத்துக்கோங்க. மிஸ், மே ஐ கம் இன் மிஸ்? என்ன மாறா, எப்போ பார்த்தாலும் லேட்டு. ஏன்னு கேட்டா ஏதாச்சும் கதை சொல்ல வேண்டியது. போய் உட்காரு போ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ஸ் எல்லாம் உங்க நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. வீட்ல போயிட்டு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இதெல்லாம் நீங்க போட்டு பார்க்கணும். நாளைக்கு இதுல இருந்து தான் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். டேய், என்னடா பேக் புதுசா இருக்கு? ஆமாடா, எங்க அப்பா துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. டேய், எங்க அப்பா எனக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? அதுவும் கீர் சைக்கிள். ஏய் மாறா, உனக்கு என்னடா வாங்கி கொடுத்தாங்க உங்க அப்பா? அது இது தாண்டா வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. டேய், டிஃபன் பாக்ஸ்ரா. அங்கிருந்து தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இவ்வளோதான் கிடைக்கும்னு. ஆனால் ஆசை யாரை தான் விட்டுச்சு. என்னோட 12th ஸ்டாண்டர்டில் ஒரு ஆசை வந்துச்சு. டே குதிரா குதிரா குதிரா, கீழே போடா. ஏய், நெக்ஸ்ட் நீ அவுட் ஆனா எனக்கு தான் தரணும். பார்க்கலாம். டேய், அங்க பாடுறா, கை கால் முளைச்ச டிஃபன் பாக்ஸ் வருது. டேய், என்னை அப்படி கூப்பிடாத எத்தனை வாட்டி சொல்கிறது? சரி கோச்சிக்காதரா, வாடா வந்து உட்கார்றா. ஆமாம், கையில் என்ன ஃபோனு? யாரோடது? வழக்கம் போல எங்க அப்பா தாண்டா எனக்காக ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. டேய், சூப்பரா. ஓவரா பண்ணாதரா, எங்க அப்பா எனக்கு நெக்ஸ்ட் வீக் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? சரிடா, ஒரு வாட்டி உன் ஃபோனை காட்டு, பார்த்து தரேன். ஏய், அதெல்லாம் தர முடியாது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா. உனக்கு வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்லு. நானும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் இப்படி. என்ன எனக்கு வீடே ரொம்ப அமைதியா இருக்கு, ஒன்றும் புரியலையே. ஏண்டி, என்ன இன்னைக்கு உன் புள்ள சீக்கிரமா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா? அவ இன்னைக்கு ஸ்கூலே போகலங்க. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. போன் வாங்கி கொடுத்தாதான் போவானா. என்னது? டேய் மாறா, என்னங்க? நீ சுமாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு போல? எனக்கு ஸ்கூல்லாம் போக பிடிக்கல. ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் போவேன். ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் போவியா? ஒன்று அன்னிலிருந்து எங்கள் அப்பா எனக்கு வில்லனா தெரிய ஆரம்பித்தார். எனக்குள்ளே இருந்த கோபம் வெறுப்பாக மாற ஆரம்பிச்சுது. இதுக்கப்புறம் இவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனாலும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட தான் போய் நின்னேன். மா, நாளைக்கு ஃப்ரெண்டு கூட பைக்கில் வெளில போகிறோம்மா. அவர்கிட்ட பேசி 2000 ரூபாய் வாங்கி கொடுமா. டேய், அதெல்லாம் முடியாது. ஏன் போய் கேளு. மாமா ப்ளீஸ்மா. என்ன, அம்மாவும் பிள்ளையும் வாய்க்குள்ள முணு ரகசியம் பேசுறீங்களா? இல்லைங்க, நாளைக்கு மாற வெளியே போறானா, அதான் ஒரு 2000 வேணுமா என்னது அப்படின்னு அவன் தாங்க கேட்டா. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க. போமா, சொதப்பிட்ட. ஆமாம், நான் தான் கேட்டேன். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன், காசு தேவைப்பட்டுச்சு, அதான். ஓஹோ, துறைக்கு கை கால் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நாளைக்கு அவன் குடிச்சிட்டு போயிட்டு அங்கங்க கிடப்பான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்,
இங்கே இருந்து சோழியை பார்க்க சொல்லு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் காசு மட்டும் கொடுங்க. என்னமோ. ஏன்டா இவ்வளோ லேட்டு? டைமை பார்த்தியா? அங்கே நம்ம பசங்க நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெருசாக சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுரா. சரி வண்டி எடு போகலாம். என்ன மச்சான், எப்படி இருக்கு? டே மச்சான் சூப்பராக இருக்குடா. டே பாத்துடா, முன்னாடி வண்டி வருதுடா, பாத்துடா. டேய் ஹலோ, மாறனுடைய அப்பாவா? ஆமா, நீங்க யாரு? உங்க பையனை இங்க ஜேஆர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. மா இங்க மாறன்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர்ல ஐசியூல இருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க. மாறா 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 பாரு மாறா கண்ணை திறந்து பாரியா? மாறா கண்ணை திறந்து பாரியா? பாரு மாறா. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? உங்களை யார் உள்ள விட்டது? டாக்டர் டாக்டர், நாங்க மாறாவோட அப்பா அம்மா. எங்க பிள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? ஐயா, உங்க பையன் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்களுக்கு O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. எவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. முதல்ல கீழே போய் இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. பிளட் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயா, என்னோட ரத்தம் O நெகட்டிவ் தான் ஐயா. நான் கொடுக்கலாமா? ஐயா, அப்போ நல்ல விஷயம்தான். நீங்கள் மருந்து வாங்கிட்டு பிளட் பேங்க்ல வெயிட் பண்ணுங்க. வந்தோடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க, சரி. நீ பிள்ளைய பார்த்துக்கோ. நான் போயிட்டு இந்த மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஏசுப்பா, என் பிள்ளைக்கு ஏன் இந்த கஷ்டம்? உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களே, நீங்க அவனை கைவிட்டுறாதீங்க ஏசுப்பா. நீங்க அவனை கைவிட்டுறாதீங்க. நேரம் பிற்பகல் 3 மணி. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். லூக்கா 11:13. என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐயா, ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. உங்கள் கடவுளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ உங்கள் பையனை போய் பாருங்க. ஐயா மாறா, கண்ணை திறந்துட்டியா ஐயா? ஐயா, அப்பவே சொன்னலையா வேணான்னு. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? மா அவரை கொஞ்சம் வெளில போக சொல்லுமா. டேய், என்னடா பேசுற நீ? சரி சரி செல்வி, நீ பிள்ளைய பார்த்துக்கோ. நான் வெளியே போறேன். சரிங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறவன. இந்த ஆளை யாருமா இங்க வர சொன்னது? எனக்கு அவரு ஒன்றும் பண்ண வேணாம். வாய மூடுடா. அவர் உன்னோட அப்பா. அவர் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றியே, அவர் உனக்காக பண்ணதை நீ யோசிச்சு பாத்திருக்கியா என்னைக்காவது? பாத்திருந்தா இப்படியே நீ பேச போற? நீ பிறந்தப்போ மனுஷன் அவ்வளோ சந்தோஷப்பட்டாருடா. உன்னை தலை மேல வச்சு பெருமையா சொல்வாரு, என் புள்ள நாளைக்கு பெரிய ஆளா வருவான்னு. அது மட்டும் இல்ல, நீ ஏதாச்சும் ஆசைப்பட்டு வாங்கி தர சொல்லுவ, உன்கிட்ட கோவமா பேசிடுவாரு. புள்ள வந்து என்னால என் பிள்ளைக்கு வாங்கி தர முடியலன்னு கஷ்டப்படுவாருடா. உன் படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும்னு தூங்காம கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணாருடா மனுஷன். ஏன் தெரியுமா? நீ நல்லா இருக்கணும்னு. நீ என்னைக்காச்சும் அவரை பார்த்திருக்கியா? அவர் கஷ்டப்படுறது நீ என்னைக்காச்சும் பார்த்திருக்கியா? பார்த்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப கூட உனக்கு ரத்தம் கொடுத்தது யாரு நீ நினைக்கிற? அந்த மனுஷன் தான்டா. வெளியில போ சொன்னி அவரை, வெளியில போய் இப்ப என்ன நினைச்சிட்டு இருப்பாரு நீ நினைக்கிற? உன்னை பத்தி தான். உனக்கு சரியாச்சா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஏது வேணும்? இதைத்தாண்டா அந்த மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. போடா, அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. அந்த ஒரு நிமிஷத்துல உணர ஆரம்பிச்சேன், எங்க அப்பா எனக்காக பண்ணாத தியாகமே இல்லைன்னு. அவருடைய கடிந்து கொள்ளுதல்ல கருணை இருந்துச்சு, அவருடைய கோபத்துல வெளிக்காட்ட முடியாத அன்பு இருந்துச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு தருணம் வாழ்க்கைய அழகா மாத்திருச்சு. எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில அப்பா என்னவோ வில்லனா தான் தெரிகிறாரு. ஆனால் எல்லா வில்லனும் கெட்டவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்றைக்குமே என்னோட அப்பா எனக்கு தரமான நல்ல வில்லன் தான். அப்பா
எல்லாரும் இறங்கிட்டாங்கப்பா. ஓகே ஸ்வீட்டி, நாமளும் தாத்தாவை பார்க்க போலாமா? போலாம்ப்பா. தாத்தா. அடடே செல்லக்குட்டி, வாங்க வாங்க, இந்த தாத்தா பார்க்க வந்துட்டீங்களா? ஆமா தாத்தா. அப்படியாடா தங்கம். என்னடா டிராவல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஓகே தான்ப்பா, நல்லா இருந்துச்சு. வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. என்னோட அப்பாவை புரிஞ்சுக்க கொஞ்சம் வருஷம்தான் ஆச்சு. ஆனா அப்பாவோட ஸ்தானத்தை அப்பா ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். தாத்தா, எனக்கு டாடி எதுவுமே வாங்கி தர மாட்டாரு தாத்தா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க டாடி எவ்வளோ வாங்கி தருவாங்க தெரியுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா. இன்னைக்கு தந்தையர் தினம். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற தந்தையே அவங்க பிள்ளைக்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் போது உங்களை உருவாக்குன பரம தகப்பன் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த பார்த்து பார்த்து செய்வாருல. அவர் நமக்கு சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த தந்தையர் தினத்திலையும் எனக்கு அப்பா இல்லைன்னு கலங்கி கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் பிதாவானவர் தாமே தந்தையாக இருக்கிறார். இதை கேட்ட ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் கம்ஃபர்ட் ரேடியோவின் சார்பாக தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.